மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி மற்றும் அனைத்து பிரிமிட் மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இறுதியாக நீங்கள் தியானம் ஆகிறீர்கள், அதாவது ஃபைனலி யூ பிகம் மெடிடேஷன் அப்படின்ற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கலாம். மை டியர் மாஸ்டர்ஸ், நமக்கு எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஓஷோ ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், நாம் ஏதாவது ஒரு செயல் செய்தால் அந்த செயலே நாம் ஆகணும். அதாவது நாம் மெடிடேஷன் பண்ணும்போது நாமே மெடிடேஷன் ஆகணும், நாம் சாப்பிடும்போது நாமே அந்த உணவு ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக புத்தர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் மெட்டீரியலிஸ்டிக் மேன், உலகியலான ஒரு மனிதன், ஆன்மீக ஞானம் இல்லாத ஒரு மனிதன். அவர் புத்தர் கூட கேட்பாங்க, ஐயா நீங்கள் தியானம் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். புத்தர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் யாராச்சும் அவங்க முன்னாடி நின்று அவர் யார், எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே புத்தருக்கு தெரியும். பார்த்தா அவரோட மெட்டீரியலிஸ்டிக் மேன், ஆன்மீக ஞானமே இல்லை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க மூன்றாம் கண்ணு, இந்த நாடி மண்டலம் எல்லாமே சுத்திகரிப்பது, இது எல்லாமே சொன்னாக்கா புரியாது. அதுக்காக என்ன சொல்லுவாங்க புத்தர், தியானம்னா வாக் வைல் யூ ஆர் வாக்கிங், ஈட் வைல் யூ ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற உணவு தான் நாம், வாக்கிங் பண்ணும்போது அந்த வாக்கிங் தான் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தர். இது ஃபைனல் டெஸ்டினேஷன். ஒரு மனித வாழ்க்கையில் ஃபைனலாக நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை நாம் ஆகணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா தியானத்தின் மூலம் அந்த மைண்ட் செட் அப்படின்றது வருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகவே தியானம் எத்தனை நாள் பண்ணணும், நாமே தியானம் ஆகிற வரைக்கும் பண்ணால் போதும். அதுதான் தியானமுடைய நோக்கம். தியானம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இதற்காக தான் பண்ணணும். எதுக்காக மைண்டு இந்த மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல்லையே எதுக்காக இருக்காது அப்படின்னா அந்த மைண்டு டிசிப்ளைன்டாக இல்லை. அன்டிசிப்ளைன்டு மைண்டாக இருந்தாக்கா எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். வீட்டில் இருப்பாங்க ஆனால் ஆஃபீஸ் பற்றி யோசிப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க வீட்டை பற்றி யோசிப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நாளைக்கு யார் வருவாங்களோ அவங்க கூட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யூ ஆர் நாட் பிகமிங் த ஈட்டிங் வைல் யூ ஆர் ஈட்டிங், யூ ஆர் நாட் பிகமிங் த ட்ரிங்கிங் வைல் யூ ஆர் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். மை டியர் மாஸ்டர்ஸ், அதுவே தினந்தோறும் நம்ம ஒரு முறைப்படியாக தியானம் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்பது அந்த டிசிப்ளைன் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்துடும். ஃபோக்கஸ் வந்தாக்கா நம்ம வாக்கிங் பண்ணும்போது நாமே ஒரு வாக்கிங் ஆகிறோம். இது எல்லாமே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாக்கா, சுவாமி ராமா அவர்களுடைய புக்கு நீங்கள் படித்தாக்கா அதில் ஒரு சின்ன கதை, நடந்த கதை, அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி நம்ம இந்த தியானமே ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒரு சுவாமிஜி இருப்பாங்க, சுவாமி ராமா அவர் கூட சில ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காருவோம். அவர் நிறைய பேருக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த சுவாமிஜியோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப டிசிப்ளைன்டு மேன். காலையில் சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தியானத்தில் அமர்ந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செயல் இருந்தால் செய்வாங்க. அந்த செயல் எப்போ செய்யணுமோ அந்த நேரத்துலேயே செய்வாங்க, மற்றபடி எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டைம்லி டிசிப்ளைன்டு ஒரு சுவாமிஜி அவர். ஒரு நாள் என்னாகும், அந்த சுவாமிஜி எழுந்துட்டு 5 மணிக்கு நான் தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்கு முன்னாடி கத்துவோம் அந்த சிஷ்யர்களுக்கு எல்லாமே, இங்கே வாடா, எனக்கு பசிக்குது, ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, உணவு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. எல்லோரும் ஓடி ஐயா இது உங்களுடைய குளிக்கிற நேரம், இது நீங்கள் சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபம் வந்துடும் அந்த சுவாமிஜி. என்னடா இது, இவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ கோவம் எப்போ இந்த சுவாமிஜி மூஞ்சியில் பார்த்ததே இல்லையே, என்ன ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி உணவு தானே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சாக்கா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க குளிக்கிறதுக்கு போகாமல் தியானம் பண்ணாமல் நான் தூங்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி தூங்கிடுவோம். அந்த சுவாமி எத்தனை பேர் எழுப்பினாலும் எழ மாட்டாங்க. என்னாயிடுச்சு இந்த சுவாமிஜிக்கு, முதல்ல போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் அந்த சுவாமிஜி பேர் சொன்ன உடனே 4 பேர் வந்துடுவாங்க. டாக்டர்கள் முன்னாடியே சொல்லுவாங்க, பாருப்பா சுவாமிஜி இவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது பண்ணாக்கா இருக்கிறதுலையே எல்லாமே போயிடும், அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணால் ரொம்ப உள்ளமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தர் பல்ஸு பார்ப்பாங்க, பல்ஸ் எல்லாமே டவுன் ஆக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தர் வந்து கண்ணு பார்ப்பாங்க, கண்ணு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட் கம்மி ஆக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னொரு 4வது டாக்டரு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இவருக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் அவருடைய மனைவி பார்த்துட்டு, ஐயோ என்ன ஆகுது சுவாமிஜி அவர்களுக்கு கணவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஓகே சுவாமிஜிக்கு கடைசி காலம் வந்தது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவங்க ஏந்திட்டு உட்காருவாங்க. இந்த சுவாமிஜி, ஐயோ சுவாமி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இவ்வளோ நேரம் ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள் எல்லாமே அப்படின்னா, இல்லை இன்றைக்கி என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, அதுக்காக நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய பெற்றோர்களா, அவர் எங்கேயோ இருக்காங்க, எப்பயோ போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் சுவாமிஜி, நீங்கள் எல்லாமே சத்தியம் தெரிந்தவங்க, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவங்க நீங்கள், அப்போனா நீங்கள் அவர் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே நிலமையில் இருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த சுவாமிஜி சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, உனக்கும் இருக்காங்க, உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள் இறந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியுது இது என்ன அப்படின்னு சொல்லி, இது எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா என்ன அது அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அட்டாச்மெண்ட் அப்படின்றது என்னுடைய தாய், கோம் என்றவங்க என்னுடைய அப்பா, இவங்க 2 பேர் இறந்துட்டார் இன்னைக்கு. அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது, அந்த கோபம் என்றது கம்ப்ளீட்டாக எனக்குள்ளே இருந்து போயிடுச்சு. அதை போகும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தம் வந்தது, அந்த ஆனந்தம் தாங்காமே என்னுடைய உடல் அந்த மாதிரி தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போயிடுச்சுன்னா நல்லதா தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. ஆமாம், என்னுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு டெத்தாக இருக்காங்க, அதுக்காக நான் இன்னிலேருந்து மெடிடேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுவாமி. அது என்ன சுவாமி, அது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் விட்டுடுறீங்களா அப்படின்னா, ஆமாம், இந்த 2 அட்டாச்மெண்ட்டு, ஆங்கர், இது மூலமாகவே நிறைய விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாதது நடக்கும். இவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னா உன்னுடைய மனம் எப்போவுமே செயலின் மீது மட்டுமே இருக்கும், நீயே மெடிடேஷன் ஆக்கிடுவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அட்டாச்மெண்ட் என்பது ரூட் காஸ், ஆங்கர் என்பது இன்னொரு ரூட்டு. மேஜர் எமோஷன்ஸ் எது நீங்கள் எடுத்தாலும் ஃபைனலாக வந்து இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க பின்னாடி. நீங்கள் ஏதாவது ஒரு பயத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்கர், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டு அந்த ஆங்கரை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயமும் இல்லை, துன்பமும் இல்லை, எல்லாமே மைண்டு கிளியராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தெளிவாக தெரியுது எல்லாமே, முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. கண்ணை மூணா 3ஆம் கண்ணு, கண்ணை திறந்தா பௌத்திகமான கண்ணு, இந்த மாதிரி இருக்கும். அப்போனா நீ தான் மெடிடேஷன் தானே. அதை தான் அந்த சுவாமிஜி அவர்கள், சுவாமி ராமா அவர்களுக்கு, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. நாம் தியானம் பண்ணுறதே நம்முடைய எமோஷனல் பாடி, நம்முடைய மென்டல் பாடிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாம் எதுக்காக வந்திருக்கிறோமோ அந்த செயலின் மீது மட்டுமே இருக்கிறதுக்காக தியானம் பண்ணுறோம். ஸோ அந்த நிலைக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் திரும்பி திரும்பி இன்னும் தியானம் பண்ணுற அவசியம் இல்லை. எப்போ அந்த நிலையிலிருந்து டீவியேஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணால் போதும். மீதி நேரத்தில் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் அலைன்ட், யூ ஆர் டியூன்ட், யூ ஆர் கிளியர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான்
சுவாமி ராமா அவர் புக்கில் எழுதின விஷயம் மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த புத்தகம் நீங்கள் எல்லாரும் படிக்கணும் மாஸ்டர்ஸ். லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஒரு புக். இந்த புத்தகம் நீங்கள் எல்லோரும் படிக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த புக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது கண்டிப்பாக கேரண்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல புக்கு. அதுக்காக அந்த புக்கில் இருக்கிறது கொஞ்சம்தான், ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற அனுபவத்தின் கண்ணின் மூலம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குருஜி நம்முடைய சத்சங்கங்களில் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது மாஸ்டர்ஸ். அதுக்காக நீங்கள் எல்லோரும் அந்த புக்கு வாங்கி படிங்க. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.